கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே இருக்கிற ஒரு பகுதி பேராம்பரா. இந்த பேராம்பரா அப்படிங்கிற ஊரில் ஒரு மெட்ரிகுலேஷன் தனியார் ஸ்கூல் இருக்குது. இந்த தனியார் ஸ்கூலில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. கேரளா கோழிக்கோடு போலீஸார் என்ன பண்ணுறாங்க, சரி அந்த ஸ்கூலை விசாரணை வளையத்தொழில்கள் எடுத்துன்னு வந்து நோட்டமிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணையில் உண்மை தெரியுது, இங்கே வந்து போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே விசாரணையில் என்ன பண்ணுறாங்க, கீர்த்தனா, காவியா, நிஷ்மா ஆகிய 3 டீச்சரை போலீஸார் கைது பண்ணுறாங்க. இவங்களுக்கும் போதைப்பொருள் ஆசாமிகளுடன் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. கன்ஃபார்ம் ஆகி அவங்க கைது பண்ணிட்டாங்க. விசாரணை என்ன வருதுன்னா, கோழிக்கோடு அருகே உள்ள மருந்தோபகரா பகுதியை சேர்ந்த கீர்த்தனா, அவங்க தான் இந்த டீச்சர். இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, போதைப் பொருள் கடத்துகிற கும்பலுடன் கைகோர்த்து கொண்டு போதைப் பொருளை எல்லாருக்கும் விற்பனை செய்திருக்கிறா தகவல் வந்திருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் தான் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவ்யா என்கின்ற டீச்சருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். அதன் பிறகு இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்க இல்லையா, இவங்களோட கீர்த்தனா இவங்கெல்லாம் வந்து கை கோர்த்துக்கின்னு தரகராக வேலை பார்த்து இவங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கி, போதைப் பொருளை வாங்கி பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பசங்களை கூப்பிட்டு பேசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது அதில் வர பணத்தை இவங்களுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறது. டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் இருந்து கடத்தல் கும்பலுக்கு இவங்க வங்கி கணக்கில் இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதெல்லாம் போலீஸ் வந்து தீவிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்த நிஷ்மா அப்படிங்கிற டீச்சரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க அங்கே உள்ள பிள்ளைங்கிட்ட இவங்களும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான என்னென்னா, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தரையும் வாடிக்கையாளராக பிடிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து பேச வச்சுருக்காங்க. பேச வச்சு அவங்களுடைய ஃபோன் நம்பரை இவங்க வாங்கிக்கணும் ஃபோன்லேயே டிரான்சாக்ஷன் பண்ணுறது. எப்படின்னா, என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்கள், இந்த நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துல போய் நீங்கள் பொருளை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறது. ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி சம்பாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை ஜிபே மூலமாக பணத்தை வாங்கிக்கின்னு லொக்கேஷன் போட்டு அனுப்புறது. இந்த லொக்கேஷன் போங்க, அவங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க ஃபோனில். இப்போ தான் எல்லாம் எளிமையாக போச்சு. எல்லாமே லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டா அந்த லொக்கேஷன் ஆள் இருப்பாங்க, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது எலக்ட்ரானிக் வழியாக இது சைபர் கிரைம் இப்படி சோஷியல் மீடியாவிலலாம் போகிறதுனால இப்படியும் போலீஸார் விசாரணை பண்ணி எல்லாரையும் கையும் களமாக பிடிச்சிட்டாங்க. கையும் களமாக பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று இப்போ என்னன்னா, இதே மாதிரி எவ்வளோ வாத்தியாருங்க டீச்சருங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. அதனால் மேற்கொண்டு நம்ம இந்த விசாரணையை விடவே கூடாது. ஏன்னா இது மாநிலமே கெட்டு போயிடுமே. ஸோ இது வந்து ஒரு சின்ன டீச்சர் லெவலில் ஆரம்பிக்குது, இப்போ மாநிலமே கெட்டு போச்சுன்னா கேவலமாகிப்படுவேன்னு போலீஸ் தன்னுடைய விசாரணையை வேகமாக முடுக்கி விட்டுருக்கு. இது வந்து ரொம்ப மாநிலத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாகி போச்சு. இப்போ ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களை யாரை நம்பி அனுப்புறதுன்னு தெரியல. இப்போ பாடம் சொல்லி கொடுக்கின்ற வாத்தியார் டீச்சரே இவ்வளோ கேவலமான தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னா நாம் என்னன்னு சொல்கிறது? நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதுகாப்பாக அனுப்ப முடியும்? இவங்க எப்படி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க நம்ம பிள்ளைங்களை? MDMA அது வந்து மிகப்பெரிய விலை உயர்ந்த சரக்கம். என்ன கருமமோ, விலை போதைப் பொருளே மிக உயர்ந்ததான். இவங்க டீச்சர் வேலையை பார்க்க சொன்னால், மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொன்னால் போதைப் பொருளை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் வாத்தியாருங்க டீச்சருங்க இந்த மாதிரி தொழில் நடத்துறது நான் இன்றைக்கி தாங்க கேள்விப்படுறோம். நீங்கள் தான் கேள்விப்படுறீங்களா? அடிப்பாங்க, கொள்வாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இதுதான். இந்த மாதிரி தீய வழியில் பிள்ளைங்களை நடத்தி செல்லவே மாட்டாங்க. கடுமையாக இருப்பாங்க டீச்சருங்க. ஆனால் இந்த மாதிரி கேவலமான செயலில் இருக்க மாட்டாங்க. அதுவும் கேரளா என்பது மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்கிற மாநிலம் சொல்கிறாங்க, படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் சொல்கிறாங்க. அங்கே தான் இது போன்ற சமுதாய இழுக்குகள்
சமுதாய சீர்கேடுகள் இங்கே தான் இருக்குது. அதுவும் எங்கே பள்ளியிலேயே அந்த சீர்கேடு உருவாகுது அப்படின்னா என்னத்தை பண்ணுறது நம்ம சொல்லுங்கள்? அறிவை வளர்க்கின்ற இடத்திலே, அறிவை சொல்லிக் கொடுக்கின்ற இடத்திலே கஞ்சாவும் போதையும் பொருளையும் டீச்சருங்க விற்கிறாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் எதனை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? நம்ம யார் மேலே தப்பு சொல்கிறது சொல்லுங்கள்? இதெல்லாம் கேட்கும் போது மனவேதனையாக இருக்குங்க. எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போது பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் பள்ளி எல்லைகளுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான தீய சக்தி விதமான பொருளை விற்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. ஆனால் கேரளாவில் ஸ்கூல்லேயே போய் டீச்சர் விற்றுருக்குறாங்க, ஆன்லைனில் விற்றுருக்குறாங்க. யார்? அதுவும் டீச்சருங்க. மன்னிக்க முடியாத குற்றங்க இது. இது தேச துரோகம் கூட சொல்லலாம். ஏன்னா எதிர்வரும் இளம் பிள்ளைகளை, இளம் மாணவர்களை இளம் பருவத்திலேயே இது போன்ற போதைக்கு அடிமையாக்கி தவறான வழியிலே அவர்களுக்கு வழிநடத்தி செல்கிறார்கள் என்றால் இந்த டீச்சர்களை சும்மா விடலாமா? கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ண போதோ பார்ப்போம். போதைப் பொருளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் இந்த நாட்டில் இருந்து. அப்போ தான் அந்த நாடு சரியாக இருக்கும். இது ஒட்டுமொத்த இந்தியாவே செயல்படணும். ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே இது போன்ற போதைப் பொருட்களை நாம் முறியடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதான் நான் சொல்ல முடியும். பார்த்துங்க. இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.